இயேசு உங்களை நேசிக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமான தேவஜனங்களே, இந்த காணொலி வழியை உங்களை காண்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேவோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. நான் மோசேவோடு இருந்து மோசேயை நடத்தினது போல நான் உன்னையும் நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்மை ஒருபோதும் நம்முடைய ஆண்டவர் கைவிடுகிறதே இல்லை. கைவிடாத தேவன் நம்மை கண்ணின் மணியைப் போல பாதுகாப்பேன் என்று சொல்லுகிறார். 2 நண்பர்கள் இருந்தார்கள். இருவரும் ஒன்றாக படித்தார்கள், ஒன்றாக விளையாடினார்கள், எங்கு சென்றாலும் ஒன்றாகவே இருப்பார்கள். அப்படி உயிருக்கு உயிரான 2 நண்பர்கள் எல்லா நேரங்களிலும் படிக்கிற காலத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் அவர்கள் இருவரும் இணைபிரியாத நண்பர்களாக இருந்தார்கள். ஒரு நாள் இருவரும் ஒரு காட்டு வழியை கடந்து போகும்போது ஒரு கரடி ஒன்று எதிர்பட்டு வந்தது. அதை பார்த்தபோது ஒருவன் வேகமாக மரத்திலே ஏறிக்கொண்டான். மற்றொருவன் அவனை நோக்கி எனக்கும் உதவி செய்து இந்த மரத்தில் என்னை ஏற்றி விடும்படி கேட்டான். அப்பொழுது அவன் உன்னை நீயே காப்பாற்றிக்கொள் என்று சொல்லி அவன் உதவி செய்ய மறுத்து விட்டான். அந்த நேரத்தில் அவனுடைய பாட்டி அவனுக்கு சொன்ன ஒரு கதை ஞாபகத்தில் வந்தது. கரடி உயிரோடு இருக்கிறவர்களைத்தான் அடித்து சாப்பிடும், செத்து போனவர்களே அது ஒருபோதும் தீண்டாது என்று சொல்லி அவர் பாட்டி சொன்னதை நினைவில் வந்த உடனே அந்த மனிதன் அவன் படுத்து கொண்டான். செத்தவனைப் போல அசைவில்லாமல் படுத்திருந்தான். அந்த கரடி அருகாமையில் வந்து அவனை காதிலையும் வாய்ப்பகுதியிலையும் மோந்து பார்த்து விட்டு அது கடந்து சென்று விட்டது. அந்த வேகமாய் நண்பன் இறங்கி வந்து, கரடி உன் காதில் ஏதோ ஒன்று சொன்னதே, என்ன சொன்னது என்று கேட்டான். உடனே அந்த மனிதன் சொன்னான், ஆபத்தில் உதவாத நண்பனை நீ என்றும் நம்பாதே என்று சொன்னது என்று சொன்னான். ஆமாம், மனிதர்கள் ஒருவேளை ஆபத்தில் நம்மை விட்டு விலகி போய்விடுவார்கள். கர்த்தர் ஒரு நாளும் நம்மை கைவிடுகிறதே இல்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜெபிப்போம். பரலோக தந்தையே, இந்த நாளில் உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை எந்த சூழ்நிலையும் கைவிடாமல் எங்களை காக்கும் தெய்வமாய் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு நண்பனாக, தகப்பனாக, தாயாக எல்லாமாய் இருந்து எங்களை பாதுகாத்து நடத்துகிறதற்காக உமக்கு கோடான கோடி நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.